மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் வீடு வாசல் பணம் சொத்து அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு முழு திருப்தியான வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிக்க தான் செய்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கேயும் ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் மன நிம்மதியே இல்லவே இல்லை. ஏன் அப்படின்றத இந்த கதையில் கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். சரிங்களா? நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட டைட்டில். சரிங்களா? நம்ம எல்லாருமே நீங்கள் தானம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு தான தர்மம் செஞ்சுருப்பீங்க? உங்கள் ரிலேட்டிவில் விட்டுருங்க, மற்றபடி யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக நீங்கள் ஏதாவது தானமாவோ தர்மாவோ இல்லை உதவியாவோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இந்த கதை கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். அப்படி வர்றவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் செய்கிறது என்னமோ சின்ன உதவியாக தான் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றது அந்தந்த காலத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு அமையும் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் தான தர்மத்தின் மூலமாக எப்படியாப்பட்ட வாழ்க்கை அமையுது அப்படின்றது இந்த கதையில் உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. அவர்கிட்ட இருக்கிற மக்களும் சரி, அங்கிருந்த எல்லாருமே சரி ரொம்ப சீரும் செழிப்புமாக இருந்தாங்க. ஒரு வரி எப்படின்னா கட்டாயப்படுத்தி எந்த வரியும் விதிக்கப்படலை. மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்போடவும் இருக்காங்க. அங்கிருந்த விவசாயமும் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இவரோட ஆட்சியில் இதுதான் குறை அப்படின்னு சுட்டி காட்டுற அளவுக்கு ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் அந்த நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கார் இந்த அரசர். இவ்வளவும் அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அரசரை தலையில் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்குது அரசருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் அழுத்திக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கஷ்டம் அழுத்திக்கிட்டே இருக்கே, என்னடா பண்ணுறது, இதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். நாள் போக 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 அவருக்கு அந்த கஷ்டத்தின் வழி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ராஜாவுக்கு ஒரு அழகிய மகன் இருந்தான். அவனுக்கு திருமண தடைன்னு ஒன்று இருக்குது. ஏன் திருமண தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எப்போ அவருக்கு கல்யாணம் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் அவரோட வாழ்நாள் குறைஞ்சி இருக்கிற வாழ்நாள் பாதியாக குறைந்து அவர் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி அவரோட ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது. என்னடா பண்ணுறது, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பையன், அவனும் இறந்து போயிட்டான் அப்படின்னா என்னோடய சந்ததிகள் என்ன ஆகுறது, என்னோடய தலைமுறை இதோட முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நாளுக்கு ஆக 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 அவருக்கு கஷ்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் அந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே படிப்பு அப்படின்றது மேலும் மேலும் அவங்களுக்கு புகழை சேர்த்தி தந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே படித்த அனைவருக்குமே சரியான சன்மானமும் சரியான சகல சௌபாகியங்களும் சரி, சரியான அங்கீகாரமும் அந்த நாட்டில் வழங்கப்பட்டு தான் வந்தது. இப்படி இருக்கிறப்ப எல்லாத்துலேயுமே செழித்து வழங்குற நம்ம நாட்டில் எல்லாமே இருந்தும் என் மனசில் மட்டும் நிம்மதியே இல்லாமல் போய்கிட்டு இருக்கே, இது என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அரசர். அவரை ராணி மற்றும் அந்த அரண்மனையில் இருந்த ஒரு புலவருக்கு மட்டும் தெரியும். அரசருக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா இளவரசருக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா இளவரசர் இறந்து போயிடுவார், இதுக்கு வேறு மாற்று வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட நாட்டுக்கு ஒரு முனிவர் வராரு. சரி, அவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நம்ம பையனுக்குன்னு ஒரு வழி கிடைக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை பார்க்க போகிறாரு அரசரும் ராணியும். அங்கே போன உடனே அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். அதை பார்த்த உடனே முனிவர் கண்டுபிடிச்சிடுறாரு இவருக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அந்த முனிவர் கேட்பார், என்ன அரசரே, உங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் சௌகரியமாக தானே சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அமைதியான முறையிலும் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி, தங்களுக்கு எதுவும் வியாதியோ இல்லை ஏதாவது கஷ்டமோ இருக்கும் அப்படின்னு.
எனக்கும் எந்த இதுவும் கிடையாது. என் நாட்டு மக்களை பார்க்கும்போது என்னோட சந்தோஷம் ஒன்று இரட்டிப்பாகுது. அப்புறம் ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு இளவரசன். அவனுக்கு திருமணம் நடந்தால் அவன் வந்து இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு மகன். அவனுக்கும் இந்த மாதிரி தோஷம் இருந்தால் என்னோட தலைமுறை இதோட முடிஞ்சிடாதா? அதுக்கப்புறம் என்னோட ஆட்சி முறை எப்படி மேலும் தொடரும்? இந்த நாட்டு மக்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிட மாட்டாங்களா? அவங்களுக்குன்னு பாதுகாப்பாக என்னோட அரசவையில் யாருமே அலங்கரிக்க அடுத்த தலைமுறையே இல்லாமல் போயிடுமே. இதுக்கு நான் என்னதான் பண்ணுறது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் தண்ணீர் அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, தான தர்மம் செய்கிற, எப்போவுமே தானத்தையும் தர்மத்தையும் மட்டும் தன் குறிக்கோளாக வச்சிட்ருக்க ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வை, உன் பையனுக்கு இருக்க தோஷம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்படியே அரசருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம தலைமுறையே முடிகிற அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இறந்துடுவார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவரை கடைசி டயத்தில் அவருக்கு எல்லா வியாதியும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அரசர் குதிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முனிவரும் அந்த நாட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இவரும் போய் பெண் பார்க்கும் படலம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப இடத்துல தேடி 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 பார்க்குறாரு. எங்கேயுமே தான தர்மம் செய்கிற மாதிரி ஒரு இளவரசியாக அவர் கண்டுபிடிக்கவே முடியல. எவ்வளவோ நாடுகளுக்கு போகிறாரு, எவ்வளவோ ஊர்களுக்கு போகிறாரு. இருந்தாலும் தான தர்மம் செய்கிற ஒரு பெண்ணை கூட அவர் இது வரைக்கும் பார்க்கல. குறுநில மன்னர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ அரசர்கள் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டாரு. இருந்தாலும் தான தர்மம் மட்டும் தன் குறிக்கோளாக கொண்ட ஒரு பெண் கூட அவருக்கு கண்ணுக்கு படவே இல்லை. இந்த மாதிரி பெண் பார்க்கும் படலம் போக 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 1 வருஷம் ஆயிடுது. 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த முனிவர் தன்னோட அந்த நாட்டுக்கு வராரு. போனோடனே அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அரசரும் போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, அப்போவும் முகம் தொங்கி போயே இருக்குது அரசருக்கு. என்னடா அரசருக்கு திரும்பவும் முகம் தொங்கி போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் நினச்சிக்கிட்டே, என்ன அரசரே உங்கள் பையனுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை ஏன் சாமி கேட்குறீங்க? நானும் எவ்வளவோ நாட்டுக்கும் எவ்வளோ ஊர்களுக்கும் எவ்வளோ குறுநில மன்னர்களை கூட இளவரசியை தேடி பார்த்துட்டேன். இருந்தாலும் எந்த பெண்மணியும் தர்மத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்ட பெண் எனக்கு கண்ணுக்கு படவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்லுவார். உடனே முனிவருக்கு வந்து நம்ம சொன்ன அர்த்தம் இவருக்கு புரியல போல் அப்படின்னு நினச்சிட்டு, நான் என்ன சொன்னேன்? தான தர்மம் செய்கிற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் சொன்ன தவிர இளவரசியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அந்த நாட்டில் இருக்கிற மக்களில் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். நீங்கள் ஏன் இளவரசியை மட்டும் தேடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கேட்கும்போது தான் தன்னோட தவறு புரியுது அரசருக்கு. உடனே முனிவரை என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து என் பையனுக்கு இளவரசியை தான் திருமணம் செஞ்சு வைக்கணுன்ற எண்ணத்தோடையே தேட ஆரம்பித்ததுனால எனக்கு அந்த பெண் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போவே என் நாட்டுக்கு போகிறேன், போய் அறிவிக்கிறேன், எனக்கு சரியான என் இளவரசியை தேடி நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட நாட்டுக்கு கிளம்பி போவார். போகும்போது ஒரு அறிவிக்கை விடுறாரு. என்ன அப்படின்னா, இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற இளம்பெண்கள் அனைவரும் அரண்மனைக்கு வரும்படி அந்த அறிவிப்பு விடப்பட்டிருக்கும். உடனே அங்கிருந்த எல்லா இளம்பெண்களும் அரண்மனைக்கு போவாங்க. போனோடனே அரசர் வந்து இங்கே வந்த எல்லா பெண்மணிகளுக்கும் இந்த அரண்மனை சார்பாக நான் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கையில் தான தர்மம் மட்டும் குறிக்கோளாக இருக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ்கிற இளம்பெண்கள் மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பாதி பெண்மணிகள் கலைஞ்சு போகிறாங்க. இன்னும் பாதி பேர் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த தான தர்மம் மட்டும் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடிக்காத பெண்மணிகள் இங்கிருந்து கிளம்பும்போது அவங்களுக்கு அனைவருக்கும் 1000 பொற்காசுகள் அளிக்கப்படும், போகிறவங்க வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு. உடனே அங்கிருந்த 3/4 பெண்மணிகள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அந்த 1000 பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு பாதி பேர் கிளம்பி போயிடுறாங்க. அங்கிருந்தது 3 பெண்மணிகள் மட்டும்தான் மீதி இருக்காங்க. 3 பெண்மணிகளுக்கிட்டும் இப்போவே நான் சொல்கிறேன்,
தான தர்மம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே இருக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சரியான தண்டனை வழங்கப்படும். அதனால் யோசித்து நீங்கள் உங்கள் முடிவை சொல்லுங்கன்னு சொல்லுவார். 3 பேருமே நாங்கள் தான தர்மம் தான் எங்களோட வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க 3 பேர்த்தையும் ஒரு தேர்வு வச்சு அவங்கள இது எப்படின்னா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி உங்கள் 3 பேருக்குமே ஒரு கோணி நிறைய தங்க காசுகளும் தங்க ஆபரணங்களும் கொடுக்குறோம். அதை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் இந்த கோடி நிறைய தங்கங்களை அள்ளி கொடுக்குறாரு. இந்த 3 பெண்மணிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வராங்க. ஒவ்வொரு பெண்மணியும் கவனிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஒற்றன் கணக்கில் 3 ஒற்றர்களை அரசர் நியமிக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது அவங்கள வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆணையும் விடுறாரு. 3 பெண்மணிகளும் போகிறாங்க. 3 பெண்களுமே அங்கே நாட்டில் இருந்த எல்லா மக்களுக்குமே அவங்கக்கிட்ட இருந்த தங்கத்தை பிரித்து கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஒற்றர்கள் அரசர்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே 3 பெண்மணிகளுமே அந்த தங்கத்தை மக்களுக்கே பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே அரசருக்கு தலையே சுற்றி போயிடுது. என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி இப்போ தான் நம்ம 3 பேர்த்த கண்டுபிடிச்சோம், இதுலேயும் இவ்வளோ பெரிய விபரீதம் வந்துருச்சே, இதில் இந்த 3 பேர்த்த எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு. உடனே சரி நம்ம முனிவரை போய் பார்த்தா ஏதோ ஒரு வழி கிடைக்கும்னு நினச்சிட்டு முனிவரை பார்க்க கிளம்புறாரு. போன உடனே நடந்ததை சொல்கிறாரு. சொன்ன உடனே ஓ அப்படியா சரி, போய் உன்னோட ஊரில் 3 குளத்தை வெட்டு. அந்த 3 குளத்தை வெட்டும்போது எந்த பெண் முழுமையாக அந்த குளத்தை நிரப்புறாளோ அவள் தான் உன்னோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷத்தில் உடனேயே போய் அந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். போய் ஆட்களை வர வச்சு 3 குளத்தை வெட்ட சொல்லுவார். வெட்ட சொல்லி அந்த 3 பெண்மணிகளையும் வர சொல்லுவாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த 3 குளத்தை யார் தண்ணீர் எடுத்துகிட்டு நிரப்புறீங்களோ முதல்ல நிரப்புறவங்களுக்கு தான் இந்த இளவரசரை திருமணம் செஞ்சு கொள்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 3 பேர்கிட்டையும் குடத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தரும் தண்ணி இருக்கிற இடத்த தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் தூரத்தில் ஒரு கிணறு இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு நிரப்ப ஆரம்பிக்கிறாள். இன்னொரு பெண் அங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு நிரப்புறா. இன்னொரு பெண்மணியும் எதிர் திசையில் ஒரு குளம் இருந்தது, அதிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு நிரப்ப ஆரம்பிக்கிறாள். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு எப்படின்னா அந்த குடத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்கணும். அது குறையாவோ இல்லை தண்ணீர் இல்லாமலோ இந்த குளத்துக்கு வரக்கூடாது. அப்படி மேபி நீங்கள் தண்ணீரை குறைக்கூடமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களோட வாழ்க்கைக்கே பெரும் கேடாக விளையும். இளவரசரை திருமணம் செஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு அங்கேவே உங்களுக்கு தீர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் அனுப்புகிறாரு. அதனால் எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி அந்த குடத்தில் முழுமையாக தண்ணி எடுத்துகிட்டு நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது முதல்ல பெண்மணி வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணீர் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பாட்டி. உடனே அந்த பெண் என்ன சொல்கிறாருன்னா, அரசர் சொன்னது ஞாபகம் வருது. நிறைக்குடமாக தான் எடுத்துக்கிட்டு போகணும், குறைக்கூடாமல் எடுத்துக்கிட்டு போனால் நம்ம இங்கே இந்த போட்டியிலிருந்து நம்ம நீக்கப்பட்டுருவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லைங்கம்மா நான் இந்த தண்ணீரை எனக்கு ரொம்ப அவசியம், இப்போ உங்களுக்கு கொடுக்குற நிலமையில நான் இல்லை, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கடந்து அந்த பெண் போயிடுறா. அடுத்த பெண் வரா. அந்த பெண்கிட்டையும் அந்த பாட்டி கேட்குறாங்க. அந்த பெண்ணும் என்ன பண்ணுறான்னா, என்னால் தர முடியாதும்மா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாட்டியை கடந்து போயிடுறா. 3வது பெண் வரா. அந்த பாட்டி அந்த பெண்மணிக்கிட்டையும் கேட்குறா. கேட்கும்போது அந்த பெண் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பாட்டிக்கு தண்ணீர் கொடுக்குறா. அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு என்னோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வாழ்த்திட்டு போயிடுறாங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சின்ன நாய்க்குட்டி தண்ணீர் தாகத்தால் சுருண்டு போய் கிடக்கு. அவளை பார்த்த உடனே அவருக்கு மனம் பதறி போய்
அங்கே பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு குடுவையில் அந்த தண்ணீர் ஊற்றி வைக்கிறா. அந்த நாய்க்குட்டி அதை ரொம்ப தாகத்தோடு அருந்திட்டு அவரை நன்றியோட அந்த வாழை ஆட்டுது. அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். போகும்போது வந்து அங்கேருந்து செடிகள் எல்லாம் வாடி போயிருக்கு தண்ணீர் இல்லாமல். அவளை பார்த்த உடனே அதையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அரசர் சொன்னது எதையுமே அவள் கொஞ்சம் கூட மனநிலைக்கு கொண்டு வராமல் அந்த தண்ணீரை அங்கே ஊற்றிடுறான். ஊற்றின உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த செடிகளெல்லாம் மலர்ந்து அழகாக சிரிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது அவர் குடத்தில் தண்ணீர் இல்லை, ஒரு சொட்டு தண்ணீர் தவிர மற்ற எதுவுமே எல்லா தண்ணியும் இங்கேயே கொடுத்துட்டு போயிடுறான். 2 பெண்மணிகளும் நிறைய குடத்தோடு எடுத்துகிட்டு போய் குளத்தில் நிரப்புறாங்க. ஆனால் அந்த குளம் நிறையறதே இல்லை. அவர் காளி குடத்தை பார்த்த உடனே அரசருக்கு ஒரே கோவம். ஏம்மா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? நீ இந்த மாதிரி வந்திருக்கியே, உனக்கு வந்து தண்டனைக்குரிய பெண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த 3 பெண்மணிகளும் போகும்போது அந்த பெண்மணிகளுக்கு தெரியாமல் அந்த ஒற்றர்களையும் 3 பேரையும் அமைச்சிருப்பார் அரசர். அந்த ஒற்றர்கள் வந்து சொல்லும்போது சாமி அந்த இடத்துல வருவார். அந்த முனிவர் வந்துட்டு, அரசரே, இது வந்து நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யும்போது அந்த அரசரை அந்த காளி குடத்தை வந்து தூக்கி எறியும்போது அந்த தண்ணீர் அந்த காளி குடத்தில் இருந்த ஒரு சொட்டு தண்ணீர் அந்த குளத்தில் விழுந்த உடனே அந்த குளம் ஃபுல்லாமே நிறைஞ்சி வழியுது. அதை பார்த்த உடனே அரசர் வந்து ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போய் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் சொன்ன 3 பெண்மணிகளுமே வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து நிரப்பினாங்க. ஆனால் 2 பெண்மணிகள் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருந்தாங்க, தர்மத்தை மறந்துட்டாங்க. ஆனால் 3ஆவது வந்த பெண்மணி மட்டும்தான் நீங்கள் சொன்னதை கூட மறந்து தர்மத்தை மட்டுமே கடைபிடிச்சா. இந்த பெண்மணி தான் சரியான பெண் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொல்கிறாரு. உடனே அரசர் வந்து, ஆமாம், நீங்கள் சொன்னதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், ஆனால் அந்த அறத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட அரசர் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அந்த அரசர் வந்து அந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ரொம்ப ஆடம்பரமாக. அரசருக்கு மன திருப்தியோட மன நிம்மதியும் கிடைக்குது. அவரோட மகனுக்கு இருந்த அந்த தோஷம் நீங்கி அவரோட ஆயுசு 2 மடங்காக இரட்டிக்குது. இதை கேட்ட உடனே அரசருக்கு வந்து ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அவருக்கும் வாரிசுகள் பிறக்குது. அரசருக்கு வந்து மன நிம்மதி மேலும் மேலும் பரவுது. இதுக்கப்புறம் அவரோட நாட்டு மக்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தவர் இப்போ தானமும் தர்மமும் உன்னம் தலை தோங்கி தன்னோட நாட்டு மக்களும் சரி அங்கிருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதோட இந்த கதை முடியுது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தான தர்மங்கள் செஞ்சாலும் கடைசியில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூலமாக நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றதும் இந்த கதையில் புரியுது. நீங்கள் செய்கிற தான தர்மம் உங்களை தலை காக்கும் அப்படின்றதும் இந்த புரியுது. சரிங்களா? நீங்கள் செய்கிற சின்ன உதவி கூட திரும்பவும் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு உதவி வரும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வர தீங்கு கூட நீங்கள் செய்கிற உதவியின் மூலமாக யாரோ ஒரு மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த கதையில் முழுமையான ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.